காலத்தில் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு கதை ஒன்று படிச்சிருப்போம். ஒரு எஜமானுக்கு ரொம்ப நன்றி விசுவாசமாக ஒரு கழுதை அவனுக்கு வேலை செய்து கொண்டே இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னாடி அந்த கழுதையால் பொதி சுமக்க முடியவில்லை. அது பலகீனப்பட ஆரம்பிக்கிறது, நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கிறது. இப்பொழுது எஜமான் அந்த கழுதையை கவனித்துக் கொள்வதில்லை. அது தெருக்களிலே வீதிகளிலே அது போகிறது என்று சொன்னால் ஜனங்கள் பார்க்கிறவர்கள் கல்லை விட்டு எறிந்து அந்த கழுதையை துரத்த ஆரம்பித்தார்கள். கடைசியில் ஒரு நாள் அந்த எஜமான் பார்க்குறாரு, அது என்னதான் வீட்டை விட்டு துரத்தி விட்டாலும் அது மறுபடியும் வந்துடுது, அந்த பட்டிக்கே வந்துடுது. பைபிளில் அதெல்லாம் தான் சொல்லியிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னனையும் அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாடுக்கு தெரியுது எங்கே போகணும்னு சொல்லி, கழுதைக்கு எங்கே போகணும்னு சொல்லி தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஒருத்தர் மாடு வளர்க்குறாரு. ஒரு 20-30 மாடு. காலையில் ஆனால் அவுத்து விட்டுருவார். அந்த மாடு பாரதி நகர்லேருந்து ஆறுகன் வரைக்கும்லாம் போயிடுது. அங்கே பார்த்துருக்குறோம். அது அங்கே வரைக்கும் போயிடுது. போயிட்டு ஏதோ அப்படி அந்த முள்ளுக்குள்ளே எல்லாம் சுற்றிட்டு வருது. ஆனால் சாயங்காலம் ஆனோன்னு பாருங்க, அந்த மாடு தன்னுடைய எஜமானுடைய இருப்பிடத்தை நோக்கி வந்துடுது. அதுக்கு யாராவது கூகுள் மேப் போட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எந்தெந்த சந்துக்குள்ளெல்லாம் போதோ அந்த சந்துக்குள்ளெல்லாம் அது போயிட்டு வருது. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது புது சந்துக்கெல்லாம் அது உருவாக்கிடுது. எப்படி போகணும்னு அதுக்கு தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூட சில வண்டியில் போயிட்டு இது அங்கே போகுமோ போவாதான்னு சொல்லி திரும்பி நிற்போம். அது புது புது பாதைகளை தனக்காய் உருவாக்கி அது எங்கே மேயணுமோ மேயுது. எங்கே போனாலும் போகும். சாயங்காலம் ஆனானா கரெக்டாக அது வந்துடுது பாருங்க. அதை சொல்கிறப்ப ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், மாடுக்கு கூட தெரியுது, கழுதைக்கு கூட தெரியுது, ஆனால் என் ஜனங்களை குறித்து ஆண்டவர் வேதனைப்பட்டு சொல்லுகிறார். அப்போ அந்த கழுதையை பார்க்குறார் அந்த எஜமான். இது என்னதான் துரத்தி விட்டாலும் திரும்ப திரும்ப இங்கே தானே வருது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இழுத்து கொண்டு போய் ஒரு பெரிய குழிக்குள்ளே கொண்டு போய் தள்ளிட்டார். இனி இதிலே கடை, நீ இதிலே செத்து போனின்னு உன்னால் எனக்கு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படட்டும். இந்த கழுதை அப்படியே அண்ணாந்தவரை பார்க்குது. எஜமான என்னை சுமந்த நாள்லேருந்து இந்த பேலையாம் தீர்க்கதரிசிட்ட கழுதை பேசும் பார்த்தீங்களா, நம்ம சுமந்த நாள்லேருந்து என்னைக்காவது ஒரு நாளாவது இப்படி நான் செஞ்சுருக்கிறேன்னா அப்படின்னு கழுதை பேசுது. அதே மாதிரி அது கழுதை மனசுக்குள்ளே நினச்சிருக்கோம், உம்மை சுமந்த நாள்லேருந்து உமக்கு வேலை செய்ய நாள்லேருந்து என்னைக்காவது ஒரு நாள் உங்களை குழிக்குள்ளே தள்ளி விட்டுருக்குறேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கூட்டிகிட்டு போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போனேன்னே, நீ எங்கெல்லாம் பொதி சுமக்க சொன்னீங்களோ சுமந்தீங்களே, இப்போ என்னை கொண்டு போய் போடுறீங்களேன்னு நினச்சி ஏக்கத்தோடு பார்த்துருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவ்வளோதான், அதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அதை நினச்சிருக்கோம். எஜமான் நினச்சேன் அவர் பெரிய தொல்லையே என்னையோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த எஜமான் கூட நினச்சிருப்பார். ஆனால் அந்த கழுதைக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, அந்த அந்த பாலும் குழிக்குள்ளே எல்லாரும் கொண்டு வந்து குப்பையை போடுறாங்க. அந்த குப்பையெல்லாம் எங்கே தான் விழுது அப்படின்னா அந்த கழுதைக்கு முதுகில் தான் விழுது. ஒரு குப்பையும் மேலே வந்து விழுது. அந்த கழுதை இதெல்லாவற்றையும் தட்டி தட்டி கீழே விட்டு அதில் பார்க்குது, அது உள்ளே இருக்கிறப்ப ஏங்கியிருக்கும். என்னை கீழே தள்ளி விட்ட மாத்திரமில்லை, ஊரே என் மேலே தான் குப்பையெல்லாம் போடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் எஜமான் கூட இவ்வளோ நாள் என் மேலே குப்பையை போட்டதில்லை, இப்போ எல்லாரும் ஊரே என் மேலே குப்பையை போடுறாங்களேன்னு சொல்லி துக்கப்பட்டிருக்கும். கடைசியில் அந்த கழுதைக்கு வர வழி தெரியல, அதெல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு நாளும் அப்படியே பார்க்குது. நான் நினைக்கிறேன் தன்னை உண்டாக்கிற கர்த்தரது பார்த்துருக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் அப்படிலாம் பார்க்கறது தான். 5 அறிவு மிருக ஜீவன்கள் எல்லாம் தன் சிருஷ்டிகரை பார்க்கின்றன. கடல் கொந்தளிக்கிறது, ஆகாயத்து நட்சத்திரங்களை கூட கை கொட்டி பாடுதான். அப்படின்னா கழுதை பாடியிருக்காதா? கழுதை ஆண்டவர் நோக்கி பார்த்துருக்காதா? சிருஷ்டிக்கிறதுக்கு நல்லாவே தெரியும், அது பார்த்துருக்கும். இப்போ அந்த குப்பையெல்லாம் அது மேலே தட்டி விட்டுட்டு அது பார்க்கும் பொழுது குப்பைக்குள்ள சில காய்கறிகள்லாம் கிடக்குது, காய்கறி தோல், இதெல்லாம். இதை சாப்பிட்டு 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 பலகீனப்பட்ட கழுதையானது இப்போ மறுபடியுமாய் பலனடைய ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அந்த குப்பையெல்லாம் போட்டு 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 பல மாதங்கள் கழித்து அது குப்பையே ஒரு குப்பை மேடா மாறி எந்த குழிக்குள்ளே அது தள்ளப்பட்டிருந்ததோ அந்த குழிக்குள்ள இருந்து மறுபடியும் அது வெளியாக வர ஆரம்பித்தது. அதற்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
நம்மை சுற்றி நிற்க பாரமாய் இருக்கிற யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி அந்த வசனம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட கடவுள். இப்போ அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவரை பார்த்தா போதும். ஒருவேளை கல்லடி வரலாம், சொல்லடி வரலாம், புறக்கணிப்பு வரலாம், அவமானங்கள் வரலாம், ஊதாசனம் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாதவன் என்றும் பலரும் சொல்லலாம், உதவாதவன் என்றும் பலரும் சொல்லலாம். கர்த்தருக்கு பிரயோஜனமற்றவன் ஏன் நீங்களே சொல்லிக்கலாம், என்னால் எனக்கே பிரயோஜனம் இல்லை, நான் பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள நீங்க நொந்து வந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காலை ஆராதனை வேளையில் வந்திருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இவ்விதமான விபரீதங்களை சந்தித்த இயேசு பாருங்க. கர்த்தர் நமக்காய் நிந்திக்கப்பட்ட இயேசு பாருங்க. இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையா உங்களுக்கு தெரிகிறது இல்லை. இதெல்லாம் கேட்க கேட்க ஒரு காலத்தில் பழக ஆரம்பிக்கும். என்னதான் வாழ்ந்தாலும் பேசதான் போறாங்க, வாழாம இருந்தாலும் பேசதான் போறாங்க, அல்ல நன்மை செஞ்சாலும் பேசதான் போறாங்க, செய்யாம இருந்தாலும் பேசதான் போறாங்க. ஆனா எனக்கு அது பொருட்டல்ல. என்னை அழைத்தவர், என்னை முன்குறித்தவர், என்னை தெரிந்து கொண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பார்த்து ஓட வேண்டிய ஓட்டத்தில் இயேசுவை பார்த்து நான் பொறுமையா ஓடிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான தலைகுனிவுகளும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்டதான நிந்தைகளும், இப்படிப்பட்டதான பாடுகளும் ஒரு காலத்தில் உங்களை இன்னும் மேன்மைப்படுத்தி தான் கொண்டு போகுமே தவிர ஒரு நாளும் உங்களை கீழே விழ தள்ளுறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த பாதைக்குள்ள கழுத போகும் பொழுது கல்லறியப்பட்டதோ அதே பாதை வழியாக மறுபடியுமாய் அது கம்பீரத்தோடு கூட திடகாத்திரமான கழுதையாய் நடந்து போக ஆரம்பிக்கிறது. தேவ ஜனமே, இந்த காலவெளியிலே ஆறாவது நின்று கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், வேதம் நமக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீ வெட்கப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் அல்ல தலையை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்ல வெட்கத்துக்குட்பட்ட தேசத்துல தான் ஆண்டவர் ஜனங்களுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறார். அல்ல குனிந்து நடக்க வேண்டியவர்கள் நாம் அல்ல, அவமானப்பட வேண்டியவர்கள் அவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தலை நிமிர்ந்து என் தலையை, வேதம் சொல்லுகிறது, சொல்லுங்க என்னோடு கூட சொல்லுங்க பார்க்கலாம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். யாருக்கு முன்னாடி தெரியுமா? என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை, சொல்லுங்க என் தலையை, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என் தலையை, என் தலையை எண்ணெயால் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுற. சொல்லு தங்கச்சி, வாயை திறந்து சொல்லுமா, என் தலையை எண்ணெயால் எண்ணெயால் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் அல்ல குனிந்து அல்ல, கவிழ்ந்து போயல்ல, உடைந்து போயல்ல, என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது என்று நம்புகிறவர்கள், ஆமோதிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு ஹல்லேலூயா